ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தால் தட்கா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்களா. அதுக்கு ஒரு குக்கரில் 2 கப்பு மைசூர் பருப்பு நல்லா 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதோடைய கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியது, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் அந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி திருவியது, 10 பல்லு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கியது இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு 2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்ச பிறகு வேக வச்ச பருப்பு இதுடன் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்ட விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஒரு பிடி அளவு கொத்தமல்லி இலையை தூவி கார்னிஷ் பண்ணி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, அரை டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி தாளித்து இந்த பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. இதோ யம்மி தால் தட்கா ரெடி. இது ஜீரா ரைஸ் கூட இல்லை சப்பாத்தி கூட ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.